மயிலாடுதுறை அருகே நீடூர் காளியம்மன் கோயில் குடமுழுக்கு விழாவில் மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் வகையில் இஸ்லாமியர்களும் பங்கேற்றனர். திருவிழா விமர்சையாக நடைபெற்று வரும் நிலையில் அப்பகுதியில் இஸ்லாமியர்களும் நிறைந்து வசித்து வருகின்றனர். அவர்களை மேளதாளம் இசைத்து கோயில் நிர்வாகத்தினர் வரவேற்ற நிலையில் இஸ்லாமியர்களும் குடமுழுக்கு விழாவில் பங்கேற்றனர். பின்னர் அவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி அன்பை பகிர்ந்து கொண்டது நிகழ்ச்சியை ஏற்படுத்துவதாக அமைந்தது. சமையல் கேஸ் விலை உயர்த்தப்பட்டதை கண்டித்து திருவொற்றியூர் அஜாக்ஸ் பேருந்து நிறுத்தம் அருகில் இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் ஒப்பாரி வைத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிலிண்டருக்கு நாமம் போட்டு மாலை அணிவித்து பெண்கள் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். ஆர்ப்பாட்டத்தில் சமையல் கேஸ் விலையை 50 ரூபாய் உயர்த்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன. ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்குட்பட்ட வனப்பகுதியில் சுற்றுலா பயணி ஒருவரின் கேள்விக்கு மான் பதிலளித்த வீடியோ பரவி வருகிறது. பரப்பிக்குளத்துக்கு செல்ல பாதை கேட்டபோது அதற்கு மான் தலையை அசைத்து வழியை காட்டியது அதில் பதிவாகியுள்ளது. ஆனால் வனவிலங்குகளை தொந்தரவு செய்யும் இதுபோன்ற செயல்களில் யாரும் ஈடுபடக்கூடாது என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். வழக்கறிஞர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்ததாக கூறி தாம்பரம் காவல் ஆணையருக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் அருகே வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தனியாருக்கு சொந்தமான நிலத்தை பிரபல கட்டுமான நிறுவனம் ஆக்கிரமித்துள்ளதாக புகார் அளிக்க சென்ற வழக்கறிஞர்கள் மீது பொய் வழக்கு பதியப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காவல் ஆணையரை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாம்பரம் ஆணையருடைய உத்தரவின் பேரிலே கண்ணகி நகர் காவல்துறை போடப்பட்ட பொய் வழக்கை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், வழக்கறிஞர்களை துன்புறுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மாப்பிள்ளை வீரன் திருமேனி அம்மன் கோவிலில் பக்தர்கள் மீது வாழைப்பழம் வீசும் வினோத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பங்குனி மாத திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வீசப்பட்ட வாழைப்பழங்களை பிடித்து சாப்பிட்டு வழிபட்டனர். இங்கு வீசப்படும் வாழைப்பழங்களை சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகும், உடல் ஆரோக்கியம் மேம்படும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது. நீர்நிலைகளில் குப்பை கழிவுகளை அகற்றும் ஆளில்லா ரோபோ படகு சோதனை போட்டி கேளம்பாக்கம் அடுத்த தையூரில் உள்ள சென்னை IIT வளாகத்தில் நடைபெற்றது. IIT முன்னாள் மாணவர்கள் அமைப்பு சார்பில் தென்னிந்திய அளவில் நடைபெற்ற போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 51 பொறியியல் கல்லூரிகள் பங்கேற்றன. ஆறு கல்லூரிகள் பங்கேற்ற போட்டியில் வெற்றி பெற்ற குழுவுக்கு சான்றிதழ், பரிசு தொகை வழங்கப்பட்டது. கோவை வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கும் பூண்ட ஆண்டவர் கோயில் பகுதியில் யானை ஒன்று சுற்றித் திரிவதால் பக்தர்கள் அச்சமடைந்துள்ளனர். கோடை வெயிலின் தாக்கத்தால் வனத்தில் இருந்து தண்ணீர் தேடி மலை அடிவாரத்திற்கு வரும் ஒற்றை யானையை வனத்துறையினர் விரட்டுவது வாடிக்கையாக உள்ளது. இந்த நிலையில் யானையின் தேவையை உணர்ந்து அதற்கான உணவும் நீரும் வனத்துக்குள் கிடைக்கும் வகையில் ஏற்பாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டில் தனக்கு எந்த உரிமையும் இல்லை என்று அவருடைய மூத்த மகன் ராம்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளார். ஜெகஜால கில்லாடி பட தயாரிப்புக்காக சிவாஜி கணேசனின் பேரன் துஷ்யந்த் பெற்ற 9,39 லட்சம் ரூபாய் திருப்பித் தரக்கோரிய வழக்கில் அன்னை இல்லத்தின் ஒரு பகுதியை ஜப்தி செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதை எதிர்த்து நடிகர் பிரபு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அன்னை இல்லத்தை தன்னுடைய சகோதரர் பிரபுவுக்கு தங்கள் தந்தை சிவாஜி கணேசன் உயில் எழுதி வைத்திருப்பதாகவும் தனக்கு அதில் உரிமை இல்லை என்று ராம்குமார் தரப்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் முளகுமூடு சாணிக்குழி விளையில் கனமழையால் சாலையில் முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கியதை கண்டித்து ஊராட்சி அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர்.
மழைநீர் வடிகால் ஓடை ஆக்கிரமிக்கப்பட்டதே நீர் வடியாததற்கு காரணம் என அவர்கள் குற்றம் சாட்டினர். இப்போ 2022 77,000 ரூபாயில இந்த பஞ்சாயத்தோட சீரமைக்கப்பட்டது. சீரமைக்கப்பட்ட ஓடையை தனியார் அடைச்சி வச்சு சாலையில 5 அடிக்கு தண்ணி தேங்கி நிற்குது. திருச்சி விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடமிருந்து கத்தி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டிஐஜி வருண்குமார் தாக்கல் செய்த அவதூறு வழக்கில் திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரான சீமான் சென்னைக்கு திரும்ப திருச்சி விமான நிலையத்திற்கு வந்தார். அப்போது சீமானை சோதனை செய்த சிஐஎஸ்எஃப் வீரர்கள் அவரது பாக்கெட்டில் சிறிய கத்தி இருந்ததை கண்டுபிடித்தனர். சீமானிடமிருந்து கத்தி பறிமுதல் செய்யப்பட்ட பிறகு அவர் விமான நிலையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டார். தமிழ்நாடு கேரள எல்லையில் உள்ள முல்லைப் பெரியாறு அணையில் ஒன்றிய நீர்வளத்துறை தலைவர் திடீர் ஆய்வு செய்தார். தேசிய அணைகள் பாதுகாப்பு குழு ஆணையத் தலைவர் அனில் ஜெயின் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு முல்லைப் பெரியாறு அணையில் கடந்த மாதம் ஆய்வு நடத்தியது. இந்நிலையில் ஒன்றிய நீர்வளத்துறை தலைவர் முகேஷ்குமார் சின்ஹா மெயின் அணை, பேபி அணை, ஷட்டர் பகுதிகள் மற்றும் கேலரி பகுதிகளை ஆய்வு செய்ததாக தமிழ்நாடு பொதுப்பணித்துறையினர் தகவல் தெரிவித்தனர். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி கூட்டுறவு சங்க உறுப்பினர்களின் உண்மைத்தன்மையை ஆராயும் பணி முடிந்ததும் கூட்டுறவு சங்க தேர்தல் நடத்தப்படும் என்று அமைச்சர் பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடைபெற்ற உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை மானிய கோரிக்கை விவாதத்தில் பதிலளித்த அமைச்சர் பெரியகருப்பன் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி கூட்டுறவு சங்கங்களில் உள்ள போலி உறுப்பினர்களை கண்டறிய குடும்ப அட்டை மற்றும் ஆதார இணைக்கும் பணி நடைபெறுவதாக கூறினார். கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்தர தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேர்களில் பட்டீஸ்வரர், பச்சை நாயகி அம்மன், விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்டோர் தனித்தனியே எழுந்தருளினர். முக்கிய வீதிகள் வழியாக வந்த தேரை ஆயிரக்கணக்கானோர் வடம் பிடித்து இழுத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே தேங்காய் கரித்தொட்டி ஆலை அமைக்கும் பணி தொடங்கினால் போராட்டத்தை தொடங்குவோம் என்று கிராம மக்கள் எச்சரித்துள்ளனர். வளையக்காரன் வலசு கிராமத்தில் தனியார் நிறுவனம் ஒன்று கரித்தொட்டி ஆலை அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. இதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் மூலனூரில் உள்ள திருமண மண்டபத்தில் கிராம மக்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் தனியார் நிறுவனத்தினர் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதில் பணிகளை தற்காலிகமாக நிறுத்த வட்டாட்சியர் உத்தரவிட்டார். 35,000 லிட்டர் உள்ள தொட்டி கட்டுறோம்ங்கிறாங்க. அங்கே இதில் பசுமையெல்லாம் சொல்கிறாங்க. வாக்குறுதிங்கிறது நிச்சயமாக நிறைவேற்ற போகிறதில்ல. இவங்க கொடுக்கறது இது மாதிரி இருக்குன்ட்டு பின்னால் பாதிப்பு வரும். அதே போல் புற்றுநோய் வரும். இங்கே இருக்கிறீங்களா ஆடு மாடு வச்சுக்கிட்டு தான் இங்கே இப்போ வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கின்றாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.